பிரைஸ்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வேலையில என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணுமா? கலங்கி போய் இருக்கிற வேதனையோட இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சிருப்பீங்க தானே? அப்படி ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னா 7 நாட்கள் இந்த ஜபத்தை நீங்க அதிகாலை வேலையில சொல்லி பாருங்க. கண்டிப்பா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொண்டு வர போறாரு. அந்த வல்லமா அத்தனை வல்லமா அந்த வசனத்துக்கு உண்டு. ஜீவனுள்ள வசனம் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு விசுவாசத்தோட உணர்வு பூர்வமா அதிகாலையில இந்த பைபிள் வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை, அதாவது மாறுதல்களை நீங்க காண போறீங்க. விசுவாசிச்சவங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு அல்லேலூயா சொல்லிக்கலாம். இப்போ அந்த வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இந்த வசனம் சொல்றதுனால என்னென்ன மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அந்த வசனங்கள், உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 7 நாட்கள்ல அதிகாலை வேலையில இந்த வசனங்களை நீங்க உங்களுக்கு உரித்தானது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. முதல் வசனம் பயத்தை போக்குகிற வசனம். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து படிச்சா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பாருங்க, வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் குறித்த ஒரு பயம், வியாதியை குறிச்ச பயம், மரணத்தை குறிச்ச பயம், தீர்வு ஒழுங்கா எழுதுவோமா எழுத மாட்டாமா அப்படிங்கிற ஒரு பயம், நல்ல தொழில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயம், இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம வாழுவோமா அப்படிங்கிற ஒரு பயம், குழந்தைகளை குறிச்ச பயம், இப்படி எந்த பயமா இருந்தாலும் இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். 2வது வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க, வாழ்க்கையில கடனை குறிச்ச ஒரு கவலை, இது ஒரு கவலை, இது ஒரு காரியம் ஆசைப்பட்டு அது நிறைவேறாம இருக்கும் போது அது குறிச்ச ஒரு கவலை, உறவுகள்ல பிரச்சனை, போராட்டம், இது குறிச்ச ஒரு மனஸ்தாபம், இதனால் ஏற்படுகிற கவலைகள். எந்த கவலையா இருந்தாலும் இந்த வசனங்களை நீங்க சொல்லி அதிகாலையில ஜெபிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் அற்புதம் செய்வார். என்ன வசனம்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன காரியங்களுக்காக கவலையோட இருக்கீங்களோ அந்த காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி இந்த வசனங்களை நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலைகள் முற்றிலுமா மாறி போய் உங்க வாழ்க்கை ஒரு மாறுதலுக்கு வரத நீங்களே காண்பீங்க. 3வது உள்ள வசனம், வாழ்க்கையில ஒரு தாழ்வான ஒரு நிலைமை, வறட்சியான ஒரு சூழ்நிலை, ஆசீர்வாத தடை, இதன் நிமித்தமாக மக்கள் உங்களை தாழ்ச்சியின் பாதையில நினைச்சு உங்க மனசை காயப்படுத்தி தாழ்வா நினைச்சிருந்தாலும் இந்த வசனங்களை நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வான ஒரு நிகழ்வுகளா நீங்க பார்க்க முடியும். இந்த வசனம் சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய வாழ்க்கையில எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மீட்பரா இருக்கிறாரு, நானும்
தாழ்ந்து போவதில்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலை என் வாழ்க்கையில தாழ்வான ஒரு நிலைமையோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என் மீட்பராய் இருக்கிறதுனால என் வாழ்க்கையில எது வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுமோ அதை நடத்துவாரு. என்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டாரு. என் பணிகூலிய அவர் அனுமதிப்பில்லை அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட சொல்லி ஜெபிக்கலாம். அதே போல 4வது வசனம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்ப பார்த்து காத்திருந்து தடைகளை ஏற்பட்டு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கும் பட்சத்துல இந்த வசனங்களை நீங்க சொல்லி ஜபிக்கும் போது கண்டிப்பா அதுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் தருவாரு. அதற்கான வசனம் எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமீன், ஹல்லேலூயா. எந்த காரியங்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு செய்து அதை முடிச்சு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கலாம், திருமண காரியங்களுக்காக காத்திருக்கலாம், இல்ல தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி கூட காத்திருக்கலாம். எந்த காத்திருப்புக்காக நீங்க காத்திருந்து அது நடக்காதா, அதுக்கு ஒரு முடிவு வராதா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்துல ஒரு முடிவை ஆண்டவர் தருவாரு. பிரியமானவர்களே, வாழ்க்கையில போராட்டத்தின் மத்தியில பலவித எதிர்பார்ப்போடு காத்திருந்து அந்த எதிர்பார்ப்பு நடக்காம இருக்கும்போது இந்த வசனங்களை நம்ம சொல்லி ஜபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை தருவாரு. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ மன போராட்டங்கள் மத்தியில வாழும் போது ஆண்டவர் எனக்கு தந்த இந்த வசனங்களை நான் அனுதினமும் அந்த காரியங்கள் நடக்கும் வரைக்கும் அதிகாலையில எழும்பி ஜெபிக்கும் போது அந்த வல்லமை மிகுந்த ஜெபம் ஆண்டவர் சமூகத்துல ஏற்றி இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்தி என் வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை செய்துட்டு இருக்கிறாரு, செய்து வந்தாரு. உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறணும்னா, ஒரு மன திருப்தி வரணும்னா, வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்கன்னா இந்த ஜெபங்கள், இந்த வசனத்தை சொல்லி அதிகாலை வேளையில நீங்க எழும்பி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையிலையும் ஒரு மாறுதலை நிச்சயமா நீங்க கண்டு உணர்ந்து ஆண்டவரை துதிப்பீங்க. ஹல்லேலூயா. இது கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ள ஒரு வீடியோ. இந்த ஜெபங்கள், அதாவது இந்த வசனங்களை இது உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்க நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவாரு. இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோல நாளைய தினத்துல உங்களுடன் நான் மீட் பண்றேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனங்களை நீங்க சொல்லி ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா.